அனைவருக்கும் வணக்கம். திருநாய்களுக்கான கருத்தடை நிகழ்வு பற்றி நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன். உங்களுக்கு நான் கொடுக்க நினைக்கிறேன். புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி நகராட்சியும் உழவர்கரை நகராட்சியும் பெருமுயற்சி எடுத்து திருநாய்களுக்கான கருத்தடை நிகழ்வு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கருத்தடை நிகழ்வு வந்து ஒரு நகராட்சி மட்டுமே நினைச்சா 100% வெற்றி அடைய முடியாது. பொதுமக்களாகிய உங்களோட ஒத்துழைப்பும் தேவை அப்படின்னு நான் பதிவு போட்டிருந்தேன், வேண்டுகோள் விட்டுருந்தேன். ஆனால் பொதுமக்களோட இந்த ஒத்துழைப்பை நகராட்சி சரியாக உபயோகப்படுத்திக்கலன்னா கூட இது 100% சக்ஸஸ் ஆகாது. ஆமாங்க, கருத்தடை இவ்வளோ முயற்சி எடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க நகராட்சின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே இந்த நாய்கள் மேலே கருணை உள்ளவர்கள் உணவு போடுறவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆஹா, இந்த நாய்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்துருச்சு அப்படின்னு உண்மையாக சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அது முன்னால் நிலைக்கலைங்க. ஆமாம், இந்த பதிவு வந்து நான் ரொம்ப கனத்த இதயத்தோடு தான் பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த காணொலி போடும்போதுமே அங்கே நடந்த குளறுபடிகள்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நான் அடிமட்ட லெவலில் அதை சரி பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு அரிசி வாங்கி கொடுக்குறதுலேருந்து எல்லா பணியோடையும் செஞ்சுட்டு இருந்தேன். அவங்களுக்கு தடுப்பூசி போட்டது கூட நான் தான். வண்டி பழுதாகும் போது அந்த வண்டியை வேறு வண்டியை எடுத்து போயிட்டு நாயை ரிலீஸ் பண்ண வச்சதுலேருந்து எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் அடிமட்ட லெவலில் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் நகராட்சி கூட தெரியாது. ஏன்னா இதெல்லாம் ஒரு ஒப்பந்ததாரரோட வேலை. அந்த ஒப்பந்ததாரர்கள்லாம் இதெல்லாம் செய்கிறாங்களான்னு பார்க்க வேண்டிய நகராட்சியோட வேலை. இதெல்லாம் யாரும் செய்யலை, ஆனால் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ தொடர்ந்து இந்த தரமற்ற அறுவை சிகிச்சையால் நாய்கள் வந்து பாதிக்கப்பட்டு வெளியே போயிட்டே இருக்குது. எனக்கு புகார்கள் நிறையா வந்துகிட்டே இருந்துச்சு தொடர்ந்து பொதுமக்கள்கிட்ட. நான் என் லெவல்லையே முடிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போது அந்த அறுவை சிகிச்சை செய்ய அந்த பொறுப்பற்ற தரமற்ற அந்த மருத்துவர் என்ன பண்ணுறாரு, அவர் தவறு மறைக்கிறதுக்காகவும் நீ வர்றதுனால தானே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு தற்குறித்தனமாக நகராட்சிக்கு நான் வர்றதுனால தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருப்பார் போல. நகராட்சியும் வந்து நான் வேறு யாரும் கிடையாதுங்க. இந்த டீம்லாம் வர்றதுக்கு முன்னாடி நகராட்சியோட எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் அட்டன் பண்ண வேணாம், எனக்கு தான் சொல்லுவாங்க. ரேபிஸ் கேஸாக இருந்தாலும் நான் தான் அட்டன் பண்ணேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி ஒரு 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 சேவையாக இதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்காக எஃப்ஐஆர்லாம் கூட வாங்கியிருக்கேன். இதெல்லாம் நான் பதிவு வைக்கணுன்றதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா தெரியணுங்க. ஏன்னா இனியும் வந்து எங்களை எதிரியாக அவங்க சித்தரிச்சிட்டு இருக்கிறதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா புகார் வரும்போதெல்லாம் இவங்க நாங்கள்லாம் நல்லா தான் செய்கிறோம், இவங்க தான் தடுத்துட்டாங்க, இவங்க தான் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க, இவங்க தான் அது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இவங்க தான் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு எங்கள் மேலே, அதாவது முக்கியமாக என் மேலே ஒரு தவறான ஒரு சித்தரிப்பை இந்த அரசியல்வாதிகள்கிட்டையோ இல்லை மக்கள் பிரதிநிதிகள்கிட்டையோ மக்கள்கிட்டையோ புகார் தரவங்கள்ட்டையோ திருப்பி விட்டுகிட்டே இருக்காங்க இல்லையா? இனியும் நான் பேசுகிறது தான் சரியாக இருக்குது இல்லைங்க. ஆனால் நல்லா போயிட்டுருக்கிற இந்த வாய்க்காலில் அணையை கட்டினது நீங்கள். அணையை கட்டிட்டு அது எல்லா பக்கமும் செதுறோம் இல்லைங்களா? ஆமாம் ராஜா கண்ணா, இப்போ இந்த படம்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் என்ன வர வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் வெளியே வந்த பதிவு ஐயா. அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதை பாருங்களேன், ஒரு அறுவை சிகிச்சை நம்ம சரியாக பண்ணலை, இது வெளியில் விட்டால் தானே மக்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த நாய்களை அங்கேயே வச்சுருந்து 30-40 நாளுங்க சோறு தண்ணி இல்லாமல் அந்த நாய்களை அதை பாருங்கள். போன நாய் பொதுமக்கள் கத்துறாங்க, ஐயோ இந்த நாய் கிடையாது, அந்த நாய் இது நல்லா இருந்துச்சு வாட்ட சட்டமா, இந்த நாயே கிடையாது, புழு பிடிச்சி போய் அந்த நாய்களை ரிலீஸ் பண்ணுற ஒரு சூழல் வந்துச்சுங்க. எலும்பும் தோலுமா அவ்வளோ கொடுமையான ஒரு நரகவாதுக்குன்னு. எல்லாருக்கும் பசங்க இருப்பாங்களே, உங்கள் குழந்தைங்க இருப்பாங்களே, ஒருவேளை அவங்களுக்கு பட்டினி போட்டது உங்களுக்கு மனசு வருமா? ஒரே ரூமில் அடைச்சி வச்சு அதுங்களை சித்திரவதைப்படுத்தி எலும்பு தோலுமா ஆக்கி, இதுக்கெல்லாம் விலங்கு நலம்ன்றதுனால இது வந்து விலங்கு ஆர்கனைசேஷன் தான் வந்து, அது விலங்கு நல அமைப்புக்கு தான் இந்த கருத்தடை நிகழ்வே தருவாங்க. ஏபிசி ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதில் ஒரு தடவையுமே எஸ்ஓபியில் போட்டிருப்பாங்க. ஒரு பாயிண்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூமனி மேனர், அதாவது கருணை அடிப்படையில் பிடிக்கிறதுலேருந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுலேருந்து ரிலீஸ் பண்ணுறதுலேருந்து அதுக்கு சாப்பாடு போகிறதுலேருந்து ஹியூமனின்னு வார்த்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா? லோக்கல் மானிட்டரிங் கமிட்டியில் ஒரு அனிமல் ஹஸ்பண்ட்ரி ரெப்ரசன்டேட்டிவாக அந்த பகுதியில் இருக்கிற அனிமல் ஹஸ்பண்ட்ரியோட ஒரு மருத்துவர் வந்து அதில் அந்த மானிட்டரிங் கமிட்டியில் ஒரு மெம்பருங்க, மேக்கப் ராணி. அவங்க சொல்கிறாங்க காம்ப்ளிகேட்டட் வில் ஹேப்பன்ஸ் ஃபார் ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படின்றாங்க. நம்மளால் இருக்கான் பாருங்க, என்ன மேடம் உங்கள் ப்ரைவேட் கிளினிக் நான் எத்தனை ஸ்ட்ரே டாக்ஸ் கொண்டு வந்திருக்கேன், அதிலெல்லாம் காம்ப்ளிகேஷன் வரலையே அப்படின்றார் நம்ம அப்பாவிதனமா. ப்ரைவேட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட். யார்? இந்த அம்மா. இப்போ என் கேள்வி என்னன்னா, நோட் பண்ணிக்கங்க அரசு அதிகாரிகளே, உயர் அதிகாரிகளே எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ப்ரைவேட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட். ஓகே, அப்போது இந்த லோக்கல் மானிட்டரிங் கமிட்டியில் உங்களுக்கு என்ன வேலை? சாதாரணமாக அறிவு இருக்கும், எல்லாமே கேட்கலாம், அதான் கேட்கணும் அவசியம் கிடையாது. இவங்களுக்கு மேலதிகாரிகள் ஒரே ஒரு கேள்வி தான், இவங்களுக்கு இந்த மானிட்டரிங் கமிட்டியில் வேறு என்ன வேலை? உழவர்கரை நகராட்சியின் சுகாதார அதிகாரியோட அருமையான கண்டுபிடிப்பு ஒன்று. இந்த தவறுகள் எல்லாம் அறுவை சிகிச்சையில் நடக்கிறது இல்லை, அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் நடக்கிற பிந்தைய மருத்துவத்தால் நடக்கிறது என்ற அருமையான ஒரு கண்டுபிடிப்பு. இந்த சுகாதார அதிகாரி மனித மருத்துவத்தோட அறுவை சிகிச்சை நிபுணர் கூட. இந்த தவறில் ஒரு தவறு மனிதனுக்கு பண்ணி பாருங்க, ஓட விட்டுருவாங்க. ராஜாரணிக்கான சொல்றீங்களா? முனிசிபாலிட்டி கான்ட்ராக்டர்ஸ், இதை கண்காணிக்க வேண்டிய அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இவங்கெல்லாம் மேல்மட்ட லெவலில் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் பேப்பர்லேயே எல்லாத்தையும் மூவ் பண்ணிவிடுவாங்க. ஃபீல்டு லெவலில் என்ன நடக்குன்னு யாருமே பார்க்கறது கிடையாது. தடுப்பூசி போகிறதில்ல தெரியுமா? ஃப்ரிட்ஜ் ரிப்பேர், இது எத்தனை பேர் கவனிச்சிங்க? முனிசிபாலிட்டி எத்தனை பேர் கவனிச்சிங்க? தடுப்பூசியே போடாமல் அந்த நாயை விட்டுட்டு அப்புறம் அது வெறி பிடிச்சிருச்சு, மக்களை கடிச்சிருச்சுன்னு மறுபடியும் நாய் மேலேயும் எங்கள் மேலேயும் போய் போடுவீங்களே.
மக்களை மோத விட்டுட்டு நீங்கள் கவர்மெண்ட்டோட காசில் ஏசி ரூமில் ஏசி காரில் கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிக்கிட்டு மக்களை மோத விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற நீங்கள் குற்றவாளி இல்லையா? வெறிநாய் தடுப்பூசி போடணும்னா அது ப்ராப்பர் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணி தான் அதுக்கு போடணும். போடுறாங்களான்னு போது யாராவது கொஞ்சிங்களா? டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணாமல் அதை போடும்போது அதோட விளைவுகள் என்ன ஆகும் தெரியுமா? உங்கள் காசுங்க 1250 ரூபா. இது சரியாக பண்ணணும்னு நம்ம கேட்கணும்ல. நாய் மேலேயும், ஏன்னா நாயுமே அந்த ரேபிஸுக்கு ஒரு விக்டிம் தான். அதுவும் தான் பாதிக்கப்படுது. நாயால் நீங்கள் பாதிக்கப்படுறதில்ல, நாயால் ஆல்ரெடி அந்த நோயால் பாதிக்கப்பட்டது தான். நோயை தானே விரட்டி இருக்கணும். இதெல்லாம் செய்ய வேண்டிய இந்த இயந்திரங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த கருணை உள்ளத்தில் ஐயோ பாவமே பசி எடுக்குதேன்னு சொல்கிற அந்த கருணை உள்ளத்தையும் உங்களுக்கும் 2 பேருக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டு உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்களே, உங்களுக்கு உண்மையாலுமே திராணி இருந்தால் நீங்கள் கேட்க வேண்டியது யார்? நாயை எதிர்க்கிறன்ற பேரில் நாய்க்கு அன்பு காட்டுறவரையும் கருணை காட்டுறவரையும் எதிர்க்கிற இடியட்ஸ். தவறு எங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இவங்களை கேட்கறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா? நாய்களோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டியது யார்? சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு 2021 ஏபிசி பண்ண சொல்லி. ஏன் பண்ணலை? யாரை கேட்டுருக்கணும் நீங்கள்? என்ன ஒரு குடும்பம் பாருங்க. நம்மளை நம்பி வந்த இந்த அப்பாவி நாய்கள் மீது நகராட்சியும் கருணை காட்டுறதில்லை, கால்நடைத்துறை அதிகாரிகளும் கருணை காட்டுறதில்லை, பொதுமக்களும் கருணை காட்டுறது அப்படின்னா தன்னோட வலியும் வேதனையும் அது எப்படிங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும்? யார்கிட்ட சொல்லணும்? நாய்கள் இனப்பெருக்கம் பண்ணணும்னு நாங்கள் சொல்லலை, ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கருணையோட கையாளுங்க தான் சொல்லிட்டு இருக்கோம், இல்லைனா கருணை கொலை பண்ணிடுங்க தான் சொல்லிட்டு இருக்கோம். கருத்தடை செய்யப்படுற நாய் ஒன்றுமே காம்ப்ளிகேஷன் ஆகுது, இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லும்போது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லிட்டு இருந்த அந்த ஒப்பந்ததாரரோட மருத்துவர் இதையும் நம்பிக்கிட்டு இருந்த, நம்பி கண்டுகொள்ளாமல் இருந்த நகராட்சி இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? சொன்னால் நான் தான் பிரச்சனை பண்ணுறேன் அப்படின்னு என் பக்கமே திருப்பிட்டு இருந்தாங்க. வேறு வழி இல்லை. பேரலாம் இன்னொரு நகராட்சியிலையும் 300 ஒப்பந்ததாரரை கூப்பிட்டு வந்து செய்ய வச்சேன். இங்கே நடந்த தவறெல்லாம் இங்கேயும் நடந்திருக்கணும்ல. இந்த மேக்கப் பிராணி சொன்னாங்க இல்லையா, காம்ப்ளிகேஷன் ஹேப்பன்ஸ் ஃபார் ஷேடாக்ஸ். ஏன் இங்கே நடக்கலை? அதே ஷேடாக்ஸ் தான் ஏன் இங்கே நடக்கலை? பேரலாம் அதை செய்ய வச்சு ப்ரூவ் பண்ணேன். என்னோட கோரிக்கையை ஏற்று வார விடுமுறையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு உடனே ஆய்வுக்கு வந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு என் உடமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் மாவட்ட ஆட்சியர் வரான்னு சொன்னோடனே காலையில் 6 மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நகராட்சி ஊழியர்கள் அந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுனா இறைக்கிறது என்ன, இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக அப்பயே செஞ்சுருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைலாம் கிடையாதுல்ல. அது சரி, பீயை அப்புறப்படுத்தினீங்க, நாயை அப்புறப்படுத்தினீங்களே, இதை ஏன் விட்டுட்டீங்க? அப்படி வேலை செய்த கவர்மெண்ட் மூளை இல்லை. இந்த ஃபீடர்ஸு, கேர்டேக்கர்ஸு யாரும் ஷெல்டருக்குள்ளே போகக்கூடாது, சாப்பாடு போடக்கூடாது, ஃபீடர்ஸ் எங்கேயும் சாப்பாடு போடக்கூடாது, இங்கே சாப்பாடு போடக்கூடாது, இங்கே போகக்கூடாதுன்னு இந்த ஃபீடர்ஸ் எல்லாம் எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணீங்க. கடைசியில் உங்கள் வாயிலே வந்துருச்சு பார்த்தீங்களா, ஃபீடர்ஸை வச்சு ஷெல்டர் மெயின்டைன் பண்ணுங்கன்ட்டு. ஆமாங்க, இந்த ஏபிசி ஷெல்டரில் இருக்கிற இந்த டாக் கேச்சிங் டீம்ஸ் எல்லாமே சொல்லாமல் கொள்ளாமல் பொட்டி பொட்டிக்கு எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்க பார்த்தீங்களா. அப்போது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரையும் அந்த ஷெல்டரை மெயின்டைன் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறதுலேருந்து அதுக்கு சாப்பாடை சமைச்சு அந்த நாய்களுக்கு சாப்பாடு போடுறது, வைத்தியம் பார்க்குறது, இது எல்லாமே இந்த ஃபீடர்ஸ் தாங்க. கான்ட்ராக்டர் வரலங்க, முனிசிபாலிட்டி வரலங்க, அனிமல் ஹஸ்பண்ட்ரி வரலங்க, இவங்க தாங்க பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த ஃபீடர்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்களோ, எந்த ஃபீடர்ஸ் நீங்கள் எதிரியாக பப்ளிக் கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபீடர்ஸ் தாங்க ஒவ்வொரு தடையும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு வேலையும், சம்பளத்துக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு வேலையும் சம்பளமே இல்லாமல், எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல், மனிதாபிமான அடிப்படையில், உயிர்நேயம் அடிப்படையில் அந்த உயிர்கள் பாவமே அப்படின்னு கருணை உள்ளத்தோட அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைய வரையும் அங்கே க்ளீன் பண்ணிக்கிட்டு அந்த நாய்க்கு சமைச்சு சாப்பாடு போட்டு வைத்தியம் பார்க்குற ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கும் தலை வணங்குகின்றேன். இதெல்லாம் சுட்டி காட்டுறோமே அப்படின்னு உங்களுக்கு மன வருத்தம் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். ஆனால் வழியோடு இதை பதிவிடுறாங்க. இவ்வளோ பேர் இருந்தும் இந்த நாதியற்ற இந்த அப்பாவி உயிரினத்துக்கு இவ்வளோ பெரிய அநீதி நடக்குது அப்படின்ற வேதனையோடு தான் இதை நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். தயவுசெய்து அதை புரிஞ்சுப்பீங்கன்னு தான் நான் தனி மனித தாக்கலையும் நேரடியாக, ஏன்னா என்னோடய இத்தனை பதிவில் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, நான் யாரையுமே நேரடியாக தாக்கினது கிடையாது. பொதுவாக பேசியிருப்பேன், அன்பாக தான் பேசியிருப்பேன், வழியோடு பேசியிருக்கேன். இப்பயும் வழியோடு நேரடியாக இங்கே வந்து பேசுகிறேங்க. So, let me come to the matter of Supreme Court who have given order for the permanent shelter for the stray dogs. Honorable Supreme Court judges, देख लीजिए, जो कुत्ता एबीसी के लिए जो पकड़ के आया इसको हालत इतना खराब है, तो जो कुत्ता परमानेंट शेल्टर के लिए जो लेके जाता है उसका हालत इतना खराब होगा. खतरनाक जिंदगी है ना ये लोग का, कौन देखा जाएगा ये सब? ये अथॉरिटी का इतना बस इतनी ये लोग का क्वालिटी है. सोच लो, दिमाग लाओ और पाप मत करिए. जो पाप हम लोग करता हो ना, अपना बच्चा को, अपना परिवार को, अपना दोस्त लोग को हो जाएगा. तो पाप मत करिए, दिमाग लगा दीजिए, तो दिल भी लगा दीजिए.